ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இறைவனுடைய முழுமையான ஆசீர்வாதத்தால் உங்கள் எல்லாருடைய பிரம்மச்சரியம் ஜேர்னி நல்லபடியாக போயிட்டுருக்குன்னு நான் நம்புகிறேன். நம்மளுடைய உலக பிரம்மச்சரிய குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இது வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வாழ்க்கை உங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கோம். சில வெற்றிகள், நிறைய தோல்விகள், பல இடங்களில் அவமானம், அசிங்கம், ரிஜெக்ஷன்ஸு, பல வாய்ப்புகளை தவற விட்டுருப்போம். எல்லாமே நம்மளுடைய பலவீனத்தால், நம்மளுடைய ஆற்றல் இல்லாமல் இருக்கிற இயலாமையினால், நம்மளுடைய சோர்வு, நம்மளுடைய கேர்லெஸ்ஸு, நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் இருக்கிற அந்த ஒரு விஷயம், டைம் மேனேஜ்மெண்ட்டு பண்ணாமல் இருக்கிறது, எமோஷன்ஸு கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகாமல் இருக்கிறது, எந்த இடத்துல எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பழகணுன்ற அந்த மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்கிறது, எனர்ஜியை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறது, ஆன்லைனில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி சில காரணங்களுக்காக நம்மளுடைய வெற்றி தள்ளி போயிருக்கு, தாமதப்பட்டிருக்கோம். இந்த 2025 வாழ்க்கை உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை கவனத்தில் வச்சுக்கோங்க. கசப்பான உணர்வுகளை மறந்துடுங்க. அது கற்றுக் கொடுத்த பாடத்தை மட்டும் கவனத்தில் வச்சு எதை பண்ணணும், எதை பண்ணக்கூடாதுன்னு தீர்மானமாக முடிவெடுத்து 2026 உங்களுக்கான ஒரு ஆண்டாக மாற்றி காட்டுங்க. உங்கள் எல்லாருக்காகவும் நான் இறைவனை மனதார பிரார்த்தனை பண்ணுறேன். நிச்சயமாக இந்த வருடம் நமக்கான ஆண்டாக அமையும்னு நம்புவோம். ஓகே, இந்த வீடியோவில் ஒரு சில விஷயங்கள் உங்களோட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அது என்னென்னா, நாம் கடந்த ஒரு 2 வருஷம் 3 வருஷமாக நோஃபேப் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கோம், கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் 1900 பேர் இருக்கிறாங்க, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸு. குரூப்பில் உங்களுக்கு எப்போவுமே கைடன்ஸ் அவைலபிளாக இருக்கும். 24 மணி நேரம் குரூப் ரன்னிங்கில் இருக்குது. நம்ம யூடியூப் சேனல்ஸ்லேயும் நம்ம டைம் கிடைக்கும் போது நம்மளால் முடிஞ்ச கைடன்ஸை கொடுத்துட்ருக்கோம். கட்டணம் இல்லாமல் இதை ஒரு சேவையாக பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம குரூப்லேயும் மெம்பர்ஸ் நிறைய பேர் நோஃபேபில் சக்ஸஸ்ஃபுல்லாக வராங்க. அவங்களால முடிஞ்ச கைடன்ஸை அவங்க கொடுத்துட்ருக்காங்க. இது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நான் நோட்டீஸ் பண்ணுறது, ஒரு சில நண்பர்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வராங்க, நம்ம குரூப்பில் வராங்க, கைடன்ஸ் எடுக்கிறாங்க, அவங்க லைஃப்பை அடுத்த கட்டம் கொண்டு போகிறாங்க. ஆனால் சில நண்பர்கள் பார்த்திங்கன்னா கண்டினியூவாக ஃபெயில் ஆகிட்டே இருக்காங்க, கண்டினியூவாக உயிராற்றலை விரயம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு இந்த சிலபஸ்னால் என்னன்னு தெரியும், ஏற்கனவே ஃபாலோ பண்ணியிருக்காங்க, அது குறித்து ஐடியாஸ் எல்லாமே இருக்குது, அனுபவம் ஓன் எக்ஸ்பீரியன்ஸு எல்லாமே இருக்குது, நம்மக்கிட்ட கைடன்ஸும் இருக்குது. நம்ம குரூப்லேயே வந்தாலும் 24 ஹவர்ஸ் உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். எல்லாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரெடியாக இருக்காங்க. இறை அருளால் இன்றைக்கி தமிழ்லேயே நிறைய பேர் யூடியூப் சேனல்ஸில் சிலபஸை பற்றி பேசுகிறாங்க. இப்போ கைடன்ஸுக்கு குறை இல்லை. இருந்தாலும் ஏன் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் இன்றைக்கி பல 100 பேருக்கு, பல 1000 பேருக்கு நம்ம கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். பல பேரை நம்ம பார்த்துருக்கோம், நிறைய கேசஸ் நம்ம சால்வ் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம யூடியூப் சேனல்ஸ்லேயே நிறைய பேருடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். அதை வச்சு பார்க்கும்பொழுது அவனுக்குன்னு ஒரு கோலு, அவனுக்குன்னு ஒரு டார்கெட்டு, அவங்களுக்குன்னு ஒரு ஒரு லட்சிய வெறி இருக்கிறவங்க மட்டும்தான் தொடர்ந்து ஓடிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் எனக்கு இந்த கம்ஃபர்ட் ஜோனு போதும், நான் மாதம் ஒரு 10,000 இல்லை 15,000 சம்பாதிக்கிறேன், அதுவே எனக்கு போதும், இல்லை நான் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறேன்ற பேரில் வீட்டில் இருக்கிறேன், எனக்கு 3 வேளை சாப்பாடு இருக்குது, எனக்கு செலவு காசு கொடுக்குறதுக்கு பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க, அதுவே எனக்கு போதும், இல்லை நான் இப்போ தான் காலேஜ் படிச்சுட்ருக்கேன், நான் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் தான் இருக்கேன், யாரும் என்னை கேட்பாரு இல்லை, வேலைக்கு போனியா இல்லையா, என்ன சம்பாரிச்ச, காலேஜில் படிக்கிறியா இல்லையான்னு யாரும் எனக்கு கேட்குறதில்ல, நானாக போவேன், நானாக வருவேன், டைம் எப்போ ஃப்ரீயாக இருக்கோ நான் ஃபோன் நோண்டிகிட்டு இருப்பேன்,
என்ன யாரும் கேட்கறதில்ல. இந்த மாரி வந்து லைஃப்ல ஒரு பெரிய டார்கெட்டோ, பெரிய ஒரு கோல்ஸோ, ஒரு வெ லட்சிய வெறியோ, ஒரு ஒரு தேவையோ, ஒரு லட்சிய தாகமோ, ஒரு பசியோ, இது இல்லாதவங்க வந்து எவ்வளோதான் நான் கைடன்ஸ் குடுத்தாலும், எவ்வளோதான் நான் மோட்டிவேட் பண்ணாலும், எவ்வளோதான் நம்ப யூடியூப் சேனலு, டெலகிராம் குரூப்ஸு, வாய்ஸ் சேட் மீட்டிங் கண்டக்ட் பண்றது, பர்சனலா ஃபோன் பண்ணா, மெசேஜ் பண்ணா அவங்களுக்கு கைடன்ஸ் குடுக்குறது, எவ்வளோ தூரம் நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலுமே, அதில வந்து எந்தவித முன்னேற்றமும் இல்லாம, மேக்ஸிமம் 2 நாள், 3 நாள் கூட கண்ட்ரோல் பண்ண முடியாம, திரும்ப 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 வந்து ஃபெயில் ஆயிட்டு, உயிராற்றல விரயம் பண்ணிட்டு, ஹவர் கணக்குல, நாள் கணக்குல, வாரம் கணக்குல இந்த கன்டென்ட் ஃபோன்ல பார்த்துக்கிட்டு, ஒரு வாட்டி சார்ஜ் 100% சார்ஜ் போட்டு எடுத்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணாருன்னா, அந்த சார்ஜ் ஃபுல்லா டவுன் ஆகுற வரையிலும் கன்டினியூவா வந்து இந்த மாரி கன்டென்ட் பார்க்குறது. கன்டினியூவா வந்து ஆற்றல விரயம் பண்றது. ஒரு நாளைக்கு 5 முறை, 6 முறை, 7 முறைலாம் கேள்விப்படுறேன். இது இவ்ளோ தூரம் வந்து ஏன் இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றது எனக்கு புரியல. இத பத்தி யாருமே பேசறதுக்கு இல்ல. பேசுறவங்களும் உங்களுக்கு வந்து அமௌண்ட் கேட்குறாங்க. இது இந்த மாரி இருக்கக்கூடாது. ஆ காசு பணம் இல்லாதவனுக்கும் கைடன்ஸ் போய் சேரணும்னு தான் நாம வந்து கன்டினியூவா கைடன்ஸ் குடுத்துட்டு இருக்கோம். எந்தவித சார்ஜும் இல்லாம. அப்படி இருந்துமே இவ்வளோ தூரம் எஃபோர்ட் போட்டுமே ஏன் சில நண்பர்கள் ஏன் கன்டினியூவா வந்து ஃபெயில் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் யோசிக்கும்போது தான் தெரியுது. ஒரு 1 வாரம் சாப்பாடு இல்லாம பசியில இருக்கிறவனுக்கும், நல்லா 3 வேள 4 வேள சாப்பிட்டு ஐஸ்கிரீமுக்காக வெயிட் பண்றவனுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. உங்களுக்கு புரியுது இல்லையா? அப்போ 1 வாரம் சாப்பாடு இல்லாம இருக்கிறவன் தான் அந்த சாப்பாடுடைய அருமை என்னன்னு தெரியும். 3 வேள 4 வேள சாப்பாடு சாப்பிட்டு டைஜஷனுக்காக வந்து ஏதோ ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் ஏதோ சாப்பிட்ணும், சோடா ஏதோ சாப்பிட்ணும், இல்ல வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும், ஸ்வீட் எதனா சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதுக்காக வெயிட் பண்றவன் 2 பேருக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. அப்போ அந்த தேவை, பசி, ஒரு தாகம், ஒரு லட்சியம், வெறி இது இருக்கிறவனுக்கு மட்டும் தான் நான் சொல்ற இன்ஃபர்மேஷன் வந்து போய் சேருது. அவன் தான் அத யூஸ் பண்ணிக்கிறான். நம்ம குரூப்பா யூஸ் பண்றதா இருக்கட்டும், நான் எனக்கு ஃபோன் பண்ணி டவுட் கேட்கறதா இருக்கட்டும், மெசேஜ் பண்றதா இருக்கட்டும், வாய்ஸ் சேட்ல வந்து ரெகுலரா வாய்ஸ் சேட்ல வந்து ஜாயின் பண்ணி அவனுக்கான டவுட் கேட்டுக்கிறதா இருக்கட்டும், நம்ம யூடியூப் சேனல் ரெகுலரா ஃபாலோ பண்றதா இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த தேவை இருக்கிறவன், தாகம் இருக்கிறவன், நான் அடிக்ஷன்ல இருக்கிறேன், நான் வெளிய வரணும்னு முயற்சி பண்றவன், நான் இந்த மாரி இருக்கக்கூடாது, நான் வந்து பெரிய லெவல்ல ஏதோ ஒண்ணு அச்சீவ்மென்ட் பண்ணணும், இனிமே நான் தோத்துறக்கூடாது, அந்த தீர்மானத்தோட இருக்கிறவன், அந்த மைண்ட் செட்ல இருக்கிறவன் மட்டும் தான் கன்டினியூவா ஓடிட்டு இருக்கிறான். மத்தவன் எல்லாமே வந்து அப்படியே ஆவரேஜா எவ்வளோதான் கைடன்ஸ் பண்ணாலும், எவ்வளோதான் சொன்னாலும், 100 நாள் சேலஞ்சு, 90 நாள் சேலஞ்சு, 1 இயர் சேலஞ்சு, நியூ இயர் சேலஞ்சு எத்தினி வச்சாலும் வந்து அ ஒரு ஒரு விதை வந்து முளைச்சு வரக்கூடிய விதையா இல்லாம, வெறும் அற்ப பதர்களா இருக்கிறது வந்து நண்பர்கள் இருக்கிறாங்க. அத நினைக்கும்போது ரொம்ப வந்து மனசு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஒரே ஒரு விஷயம் தான் நான் உங்களுக்கு சொல்றேன். நான் வந்து இந்த டிசம்பர் 30ஆம் தேதி நான் குரூப்ல போட்டிருந்தேன். 1500 நாள் சிமெண்ட் டிடென்ஷன்ல கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். இறையருளால. கன்டினியூவா நான் வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா, ஒரே ஒரு காரணம் தான். நான் அத விட்டுட்டேன்னா, எனக்கு வந்து சாவறத தவிர வேற வழி இல்ல. தற்கொலை பண்றத தவிர வேற வழி இல்ல. எல்லாமே என் கைய மீறி போயிடும். திரும்பவும் வந்து நான் இப்போ ரிலீவ்ஸ் பண்றேன்னா, ஒரு 10 வருஷம் என் வாழ்க்கை பின்னோக்கி போயிடும். அது எனக்கு தெளிவா தெரியும். ஆ பல்வேறு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நான் இழந்துருவேன். ரிலேஷன்ஷிப்ப இழந்துருவேன். பல நண்பர்கள் என்னை விட்டு போயிடுவாங்க. என்னுடைய உடல் ரீதியா, மன ரீதியா என்னுடைய ஆற்றல நான் இழந்துருவேன். என்னுடைய பழைய ஃபார்முக்கு என்னால வந்து கொண்டு வர முடியாது. இப்ப நான் எவ்வளோ வேகத்துல ஓடிட்டு இருக்கேனோ, அந்த வேகத்துல என்னால ஓட முடியாது. ஒரு 10 வருஷம் பின்னோக்கி போயிடுவேன். கம்ப்ளீட்டா ஃபெயிலியரு. கம்ப்ளீட்டா என்னுடைய மொத்தமே நான் இழந்துருவேன். நடைப்பிணம் ஆயிடுவேன். எனக்கு வந்து தற்கொலை பண்றத தவிர வேற ஆப்ஷன் இல்ல. இத நான் தெளிவா பலமுறை நான் சாவ வந்து நேர்ல பார்த்துட்டு வந்தவன் நானு. அப்ப திரும்பவும் நான் தோத்துறக்கூடாது. நான் தோத்துட்டேன்னு என் வரலாற்று பதிவு வந்துறக்கூடாது. என் வாழ்க்கையில நான் தோத்துட்டேன்ற வரவே கூடாதுன்ற ஒரு தீர்மானத்துல தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். நான் மத்தவங்களுக்காக ஓடல. நான் எனக்காக ஓடிட்டு இருக்கேன். அந்த தெளிவு, அந்த முதிர்ச்சி, அந்த சிந்தனை, அந்த பார்வை எனக்கு இருக்கு. அதனால நான் ஓடிட்டு இருக்கேன். அது இல்லாதவங்களுக்கு நான் வந்து என்னால முடிஞ்ச அளவு கைடன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் எதார்த்தமான உண்மை. நான் மத்தவங்களுக்காக நான் இத பண்ணல. எனக்காக நான் பண்ணிட்டு இருக்கேன். கூட வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள நான் கூட சேர்ந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். அவ்வளோதான். அப்ப இந்த சிந்தனை வந்து உங்களுக்கு இல்ல.
நான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. 3 வேள சோறு இருக்குது. கை செலவுக்கு காசு இருக்குது. என்ன கேட்கறதுக்கு யாரும் இல்ல. 5000, 10,000 சம்பளம் எனக்கு போதும். இல்ல நான் வேலைக்கு போனாலும் எனக்கு சாப்பாடு வந்துரும். என்ன வந்து கேட்கறதுக்கு யாரும் இல்ல. கம்ஃபர்ட் ஜோன்ல 4 செவுத்துக்குள்ள கதவு சாத்திங்கன்னா, நான் வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணின்னு, ஃபோனு ஃபுல்லா சார்ஜ் இருக்கு. 2 1/2 ஜிபி டேட்டா இருக்கு. அன்லிமிட்டட் டேட்டா 5G இருக்கு. நான் என்ன வேணா பண்ணிக்குவேன். இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறவனால வந்து நீங்க 1000 முறை கைடன்ஸ் குடுத்தாலும், அவன வந்து வெளிய கொண்டு வர முடியல. நீங்க என்ன கேட்டகரின்றத நீங்க முடிவு பண்ணுங்க. 2026 வந்துருச்சு. 27 வரப்போது. 28, 30 வந்துட்டே தான் இருக்க போது. உங்களுக்கு ஏஜ் ஏறிக்கிட்டே தான் இருக்க போது. குறைய போறதில்ல. நீங்க தீர்மானமா முடிவெடுங்க. இந்த நியூ இயர்ல இருந்தாவது தயவுசெய்து வந்து முடிவெடுங்க. இது வந்து நெறைய பேருக்கு வந்து இதோடைய விளைவுகள் எங்க போய் நிக்கும்ன்றது தெரியல. ஒரு முறை நான் வந்து உங்களுக்கு திரும்பவும் வந்து ரீகால் பண்ண நான் விருப்பப்படுறேன். நெறைய நண்பர்கள் 6 வருஷம், 7 வருஷம் லவ் ரிலேஷன்ஷிப்ல இருந்து, கன்டினியூவா சீமெண்ட் டென்ஷன் இல்லாம ரீலாப்ஸ் பண்ணிக்கிட்டு, நல்லா படிக்க முடியாம, வேலைக்கு சேர முடியாம 6, 7 வருஷம் லவ் ரிலேஷன்ஷிப்லாம் பிரேக்கப் ஆயி, அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட வேற ஒருத்தவங்களோட வந்து மேரேஜ் பண்ற சிச்சுவேஷன் இருக்கு. இவரு வந்து திருப்பியும் ஏதாவது அ வேலைக்கு போனா தான் நான் மேரேஜ் பண்ண முடியும். நான் அடுத்த கட்டம் போ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னேத்திக்கு வந்து ஏஜ் 30 வயசுல, 35 வயசுல 10,000 15,000 வேலை கிடைக்குமா? அப்படின்னு கம்பெனி ஏறி இறங்குறது. இன்னும் வந்து மேரேஜ் ஆனவங்களே வந்து அந்த வீக்னஸ்னால, அவங்களால வந்து பெர்ஃபார்மன்ஸ் கரெக்ட்டா பண்ண முடியாதனால, 30 செகண்ட்ஸு, 1 மினிட்டுக்குள்ள அவங்களுக்கு வந்து ஆற்றல் வெளியேறதுனால, மேரேஜ் லைஃப் சரியா போல, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, ரொம்ப பெயினா இருக்கு, ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு, கைடன்ஸ் குடுங்க அப்படின்னு கேட்கறது. மேரேஜுக்கு அப்புறம் கேட்கறது இருக்கு. மேரேஜ் ஆயிட்டு 4, 5 வருஷம் கழிச்சு கூட அவங்களால வந்து கரெக்ட்டா பார்ட்னர கரெக்ட்டா மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாம நம்மகிட்ட கவுன்சிலிங் வரவங்க இருக்கிறாங்க. அதுலயும் நெறைய கேஸஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபேண்டஸின்ற பேர்ல கன்டென்ட் பார்த்துட்டு, அவங்களுக்கு வந்து எரெக்ட் ஆகாம, அம்மா, அக்கா, தங்கச்சி, ரிலேட்டிவ்ஸ் அவங்க என்ன வித்தியாசம், அவங்கள எப்படி பார்க்கணுன்ற வரைமுறை இல்லாம, அவங்களுடைய ஃபோட்டோஸ் அவங்களுக்கு தெரியாம எடுத்து, டெலகிராம் குரூப்ஸ், வாட்ஸ்அப் குரூப்ஸ்லாம் போட்டு, அந்த ஃபோட்டோவ பத்தி குரூப் மெம்பர்ஸ் என்ன கமெண்ட் பண்றாங்க, வாய்ஸ் சேட்ல என்ன குரூப் டிஸ்கஷன், அடல்ட்டா எப்படி பேசுறாங்க, அசிங்கமா பேசுறாங்க, அத கேட்டு டெம்ப்ட் ஆயி, இவரு வந்து உயிராற்றல விரயம் பண்ணிக்கிட்டு, அதுதான் எனக்கு வந்து ஹாப்பினஸ் குடுக்குது. இந்த மாதிரி மிருகத்த விட கேவலமான மனநிலைக்குலாம் போறாங்க. ஈவன் வந்து சித்தி, தங்கச்சி, அம்மா அவங்கள பார்த்து வந்து எனக்கு வந்து இதுவாகுது. கண்ட்ரோல் பண்ண முடியல. கைடன்ஸ் குடுங்க அப்படின்றாங்க. மேரேஜ் ஆயிட்டு கூட அவங்க வந்து கரெக்ட்டா சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாம, அவங்களுடைய பார்ட்னர் வேற ஒருத்தரோட இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல கனெக்ட் ஆவுறது. அது இவருக்கு தெரிஞ்சு மன உளைச்சல்ல சூசைட் அட்டெம்ப்ட் ட்ரை பண்றது. ஈவன் நெறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்ப கே ரிலேஷன்ஷிப்ல நெறைய பேரு இன்வால்வ் ஆகுறாங்க. கன்டினியூவா வந்து அவங்க உயிராற்றல் விரயம் பண்றதுனால, அவங்களுக்கு இருக்கிற டெஸ்டோஸ்டெரோன் அந்த ஆணுக்கான அந்த ஹார்மோன்ஸ் அவங்களுக்கு இல்லாம போயி, அவங்க தன்னைத்தானே ஒரு ஃபீமேலா வந்து அவங்க உணர ஆரம்பிச்சு, ட்ரெஸ்ஸிங் சேஞ்ச் பண்றதுலருந்து, இன்னொரு ஆண பார்த்தா அவங்களுக்கு வந்து அட்ராக்ட் ஆவறதுலருந்து, ஜிம்முக்கு போனா ஒரு நம்ம கூட எக்சர்சைஸ் பண்றவங்க, அவங்க நல்லா ஃபிட்னஸ் மெயின்டெயின் பண்ணா, நமக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் ஆவும். மேல் டூ மேல். ஆனா, அவங்களுக்கு வந்து ஒரு ஃபிசிக்கலா ஒரு அட்ராக்ஷன் ஆவுது. அவங்களோட நம்ம ஃபிசிக்கலா இருக்கணுன்ற மனநிலைக்கு போறது. எல்லாமே வந்து கன்டினியூவா நீங்க உயிராற்றல் விரயம் பண்றதுனால, அனாவசியமான விஷயங்கள ஃபோன்ல பார்க்கறதுனால, அது எக்ஸசிவா போகும்போது, நான் இப்ப சொல்ற கேஸஸ்லாம் ஃபியூ ஒரு சில கேஸஸ் தான். இத விட ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேஸஸ்லாம் நெறைய இருக்கு. அது வந்து உங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. இத வந்து நீங்க ரொம்ப கேஷுவலா ஒரு டைம் பாஸா ரிலாக்சேஷனுக்கு ஒரு ஜஸ்ட் ஸ்ட்ரெஸ்ஸுக்காக நான் பார்க்குறேன். ரிலாக்சேஷனுக்காக பார்க்குறேன். வீக்கெண்டு என்ஜாய்மென்ட்டுக்காக பார்க்குறேன். என் ஃப்ரெண்டு பார்க்குறான், நானும் பார்க்குறேன். டைமு எக்ஸ்ட்ரா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. டேட்டா எக்ஸ்ட்ரா இருக்கு. இன்டர்நெட் இருக்கு. நான் யூஸ் பண்ணிக்கிறேன். தனியா இருக்கிறேன். யாரும் என்ன கேள்வி கேட்க மாட்டேன். நான் இத பார்த்துக்கிறேன் அப்டின்னீங்கன்னா, நான் இப்ப சொன்ன கேஸஸ்ல அவன் என்ன நிலைமையில இருக்கிறான்றது எனக்கு மட்டும் தான் தெரியும். அதெல்லாம் ஷேர் பண்ணா ரொம்ப பிரைவசி ஆயிடும். ஒரு சில கன்டென்ட் குடுத்துருக்கேன். தயவுசெய்து வந்து இதோடைய பின் விளைவுகள் என்னவா இருக்கும்னு யோசிச்சு பார்த்து முடிவெடுங்க. திரும்ப வந்து ஃபெயில் ஆயிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு வந்து நான் கேர் பண்ணி பேசுறேன் அப்டின்னா, உங்க மேல எனக்கு அக்கறை இருக்கு. நான் அதெல்லாம் கடந்து வந்திருக்கிறேன். என்ன மாரி நீங்களும் வந்து அவஸ்தைப்படக்கூடாது, கைடன்ஸ் இல்லாம கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளோ தூரம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், பண்ணிக்கிட்டு இருக்கேன். குரூப்லாம் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். யாருகிட்டயும் வந்து அமௌண்ட் வாங்காம ஃப்ரீயா தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்.
நம்ம குரூப்பில் ஹெல்ப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸு, அட்மின்ஸு, நம்ம யூடியூப் சேனலுக்கு எடிட் பண்ணி கொடுத்துருக்கிற சரவணன் பிரதராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரு சேவை மனப்பான்மையில பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, இதை வந்து பயன்படுத்திக்கிங்கன்னு சொல்கிறேன் நான். ஓகேங்களா? இந்த இந்த பிளாட்ஃபார்மை, இந்த யூடியூப் சேனலை, இந்த டெலகிராம் குரூப்பை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த குரூப்ஸ் எல்லாம் பயன்படுத்திக்கங்க. இன்றைக்கி வந்து இந்த அடிக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஒரு ஆண் வந்து 20-25 வயசில் அவனே வந்து ஒரு பெண்ணாக உணர்றான். அம்மா, அக்கா, தங்கச்சி வித்தியாசம் இல்லாமல் அவங்கள பற்றி வந்து தவறான சிந்தனை போகுது. அவங்கள நினச்சி வந்து உயிராற்றல் விரயம் பண்ணுறான். அவனுடைய ஃபோட்டோஸ் வந்து குரூப்ஸில் ஷேர் பண்ணி அந்த மெம்பர்ஸ் என்ன பேசுகிறாங்க அப்படின்றத அதை கேட்டு வந்து இவன் டெம்ப்ட் ஆகுறான். அவன் மேரேஜ் லைஃப் வந்து ஸ்பாயில் ஆகுது. மேரேஜ் ஆனாலும் டைவர்ஸில் போய் முடியுது. ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை தேடாமல் ஒரு இன்னொரு ஆணை வந்து இணையாக அவங்கள பார்ட்னராக நினச்சி தேடிக்கிட்டு இருக்கான். அவனை ட்ரெஸ்ஸை வந்து ஃபீமேல் மாதிரி நினச்சி ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு வந்து படிப்பில் ஃபோக்கஸ் இல்லை. பணம் விரயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இந்த வீடியோ கால் பெய்டு அவங்களுக்கு வந்து 10 மினிட்ஸுக்கு வந்து ₹500 பே பண்ணி அதை பார்த்து அதனால் உயிராற்றலை விரயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். படிக்க வேண்டிய வயசில், வேலைக்கு போக வேண்டிய வயசில், மேரேஜ் பண்ண வேண்டிய வயசில் 7 வருஷம் 8 வருஷம் லவ் ரிலேஷன்ஷிப்பில் பிரேக்கப்பில் போயிட்டு திருப்பி அந்நேரத்துக்கு அவனுக்கு வந்து முழிப்பு வந்து ஓகே இதுக்கப்புறம் நம்ம இப்படி இருக்கக்கூடாதுன்னு ஏஜ் ஆஃப் 27, 30 அந்த ஏஜில் வந்து 5000 10,000 வேலை கிடைக்குமான்னு அந்நேரத்துக்கு ஓடிட்டு இருக்கிறான். இந்த வேலையை காட்டியாவது நான் வந்து கல்யாணம் பண்ண முடியுமான்னு அந்த எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷனில் போய் மாட்டிக்கிட்டு நிற்கிறான்னா என்னன்னு பாருங்கள். இதெல்லாம் ஒரு வாழ்க்கையாக யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் ஒரு பொழப்பா யோசிச்சு பாருங்கள். எப்படி இருக்க வேண்டியவன் ஒரு 10, 15 வயசுல எவ்வளோ ஹாப்பினஸ்ஸா இருந்தீங்க, எவ்வளோ சந்தோஷமா இருந்தீங்க, அந்த எனர்ஜி எப்படி இருந்தது, எவ்வளோ துருதுருன்னு அந்த எனர்ஜியோட எத்தனை விஷயங்களை நீங்க சாதிச்சீங்க. திரும்ப ஏன் அந்த ஃபார்முக்கு வர முடியல? இவ்வளோ கைடன்ஸ் இருந்தும் ஏன் நம்மளால வர முடியல? இவ்வளோ தூரம் இதில பாதிப்பு இருக்குன்னு தெரிஞ்சும் ஏன் என்னால வர முடியல? அப்படின்றத நீங்க திரும்ப 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 யோசிச்சு பாருங்க. திருப்பி வந்து பைத்தியக்காரத்தனமா வந்து டாக்டர் சொன்னாங்க, நர்ஸு சொன்னாங்க, இந்த யூடியூபர் சொன்னாரு, அவரு சொன்னாரு, இவரு சொன்னாரு, பண்ணிக்கலாம் ஒண்ணும் தப்பு இல்ல. மந்த்லி எத்தனை வட்டம் வேணா பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் ரிலாக்சேஷன் தான். இது மைண்ட் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணணும்னு நீங்க நெனச்சிட்டு இருந்தீங்கன்னா, உங்கள விட அடி முட்டாள் வந்து எவனுமே கிடையாது. அதுலயும் நெறைய நண்பர்கள் என்ன பண்றாங்கன்னா, நான் தனியா குரூப் ஆரம்பிச்சுட்டேன்னா நான் சக்சஸு. நான் தனியா வந்து 150 டேஸ் சேலஞ்ச் ஆரம்பிச்சா நான் சக்சஸு. இந்த மாரி வந்து மைண்ட் டைவர்ஷன்ல அவன் ஏதேதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறான். குரூப் வாங்க, யூடியூப் சேனல்ல பாருங்க. குரூப் வாங்க. உங்களுக்கு கைடன்ஸ் எடுத்துக்கங்க. அவன் வேலைய பாருங்க. ஸ்கூலுக்கு போறியா? ஸ்கூலுக்கு போ. காலேஜ் போறவன் காலேஜ் போ. வேலைக்கு போறவன் வேலைக்கு போ. காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவன் படி. குரூப்ல 24 மணி நேரம் ஆக்டிவா இருக்கிறது. ஆன்லைன்ல 24 மணி நேரம் ஆக்டிவா இருக்கிறது. மோட்டிவேஷன வெளியேந்து தேடுறது. கைடன்ஸ வெளியேந்து தேடுறது. ஷார்ட் டைம் மோட்டிவேஷன்ல கொஞ்ச நாள் ஓடுறது. திருப்ப நிக்கிறது. இதெல்லாம் வந்து பைத்தியக்கார வேலை. தயவு செய்து இத கன்டின்யூ பண்ணாதீங்க. தேவையான கைடன்ஸ் எடுத்துக்கினியா, காலையில ஒரு வாட்டி, ஈவினிங் ஒரு வாட்டி ஒரு 5 நிமிஷம் குரூப்ல ஆக்டிவா இருங்க. சண்டேஸ்ல கொஞ்சம் லோன்லியா, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னா, வாய்ஸ் சாட் ஆன் பண்ணுங்க. குரூப்ல வந்து பேசுங்க. அவ்வளோதான். அதோட லிமிட் அவ்வளோதான். 24 மணி நேரம் குரூப்ல இருக்கிறது. ஒண்ணு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போறது. சில நண்பர்கள் என்ன பண்ணுவான்னா, டெய்லியுமே உயிராற்றல் விரயம் பண்றவனா இருப்பான். ஆனா குரூப்ல வந்து பேசுவான். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனு, அப்துல் கலாம் ஐயா, விவேகானந்தர் இவங்க எல்லாருமே வந்து சீமெண்ட் ரிட்டென்ஷன்ல இருந்ததுனால தான் இவ்வளோ பெரிய ஆளா வந்தாங்க. நானும் இன்னிலேருந்து ஃபாலோ பண்ணுவேன். டே 1ன்னு போட மாட்டான். டே 1 போட்டு இந்த பக்கம் ஸ்லாஷ் போட்டு டே வந்து 1,00,000 இல்ல 1,00,00,000 போடுவான். என்னன்னா 1,00,00,000 நாளுக்கு வந்து இவர் சீமெண்ட் ரிட்டென்ஷனுக்கு டார்கெட் வச்சிருக்காராம். இன்னைக்கு டே 1 மறுநாள் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கே வந்து ரிலாப்ஸ். திரும்ப மறுநாள் டே 0 போடுவாப்புல. இந்த மாரிலாம் எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன். மனநோயாளி மாரி பிஹேவ் பண்றது. இதெல்லாம் வந்து விட்டுருங்க தயவுசெய்து. ரொம்ப எதார்த்தத்துக்கு வாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, ஃபீமேல்ஸ் மேல வந்து பழி போடுவான். ஃபீமேல்ஸ் இல்லைன்னா நம்ம சந்தோஷமா இருக்கலாம். பெண்கள் இல்லாத உலகத்துல நம்ம சந்தோஷமா இருக்கலாம். இவங்க தான் காரணம். அவங்க இப்படி இருக்காங்க, அப்படி இருக்காங்க. அதுதான் காரணம். நான் வந்து நான் என்ன பண்றேன், என் மேல மிஸ்டேக்கு. நான் வந்து எனக்கு கொழுப்பு ஜாஸ்தியாகி போச்சு. நான் வந்து ரூம சாத்திக்கிட்டு 4 செவுத்துக்குள்ள ஃபோன வச்சுக்கிட்டு, ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டு, நான் போய் கன்டென்ட்ட பார்த்து, நான் ரீலாப்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கும் ஃபீமேல்ஸுக்கும் என்ன சம்மந்தம்? இந்த அடி முட்டாளுங்களுக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் வந்து புரிய மாட்டேன்து. ஃபீமேல் இல்லைன்னா, அம்மா இல்ல அப்படின்னா, நீ நீ வந்திருப்பியா? நம்மளுடைய பார்வை, நம்மளுடைய சிந்தனை தவறா இருக்கு. நம்மளுடைய கற்பனை தவறா இருக்கு. நம்மளுடைய செயல்கள் தவறா இருக்குன்னா, அதுக்கு அவங்க ஆப்போசிட் ஜெண்டர் எப்படி காரணமாவாங்க? எவ்வளோ பெரிய பைத்தியக்காரத்தனம் இது. நான் ஃபோன வச்சுட்டு ஃபோன்ல கத்துக்க வேண்டியது நெறைய இருக்கு. ஃபீமேல்ஸ் கிட்ட கத்துக்க வேண்டியது நெறைய இருக்கு.
அவங்களுக்கு புரிஞ்சுக்க வேண்டியது நெறைய இருக்கு. இது எல்லாத்தையும் விட்டு இந்த உலகத்துல நெறைய விஷயங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் விட்டுட்டு 5 இன்ச்சு, 7 இன்ச்சு டிஸ்ப்ளே இருக்கிற ஃபோனு, 4 செவுத்துக்குள்ள நான் உட்காந்துன்னு ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி நான் வாரம் கணக்குல, நாள் கணக்குல கன்டென்ட் அனாவசியமான விஷயங்கள பார்த்துட்டு, நான் ஆற்றல விரயம் பண்ணிட்டு, என் வாழ்க்கைய நானே வந்து நாசம் பண்ணின்னு, என் தலையில நானே மண்ணு வாரி போட்டுக்கின்னு, நானே தற்கொலை பண்ணிக்கிறேன்னா, அதுக்கு ஆப்போசிட் ஜெண்டர் எப்படி காரணமாவாங்க? இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம, யார் யார் மேலயும் பழி போடுறது. இது இப்படி இருக்கு, அது அப்படி இருக்கு, காரணம் சொல்றது, மத்தவங்க மேல பழி போடுறது, இதெல்லாம் வந்து அடி முட்டாள் வேல. புரியுதுங்களா? முதல்ல பெண்கள வந்து ஒரு பொருளா, ஒரு ஆபாசத்துக்கான ஒரு விஷயமா பார்க்கறத நிறுத்தாத வரைக்கும், நீ வந்து அடுத்த கட்டம் வரையவே முடியாது. அம்மா இல்லாம இன்னைக்கு நாம இல்ல. எந்த உயிருமே கிடையாது. இல்லையா? அவங்க தாய்மைய நாம வந்து தவறா பார்க்குறோம். நாம வந்து தவறா சித்தரிக்கிறோம். தவறான சிந்தனையில பார்க்குறோம்னா, நம்ம மேல தான் தப்பு. அவங்க மேல தப்பு இல்ல. அத போய் நம்ம வந்து மத்தவங்கள குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? கடைசி வரையிலும் குறை சொல்லின்னு தான் இருக்கணுமே தவிர, நம்ம அடுத்த கட்டம் முடியாது. அதனால எதார்த்தத்துக்கு வாங்க. இந்த ஏஜ்ல இந்த மாரி ஃபீலிங்ஸ் வந்து எதார்த்தமா இருக்கிறது தான். ஓகேங்களா? ஓகே. இது எல்லாருக்கும் வர்றது, எனக்கும் வருது எதார்த்தம். நான் இப்ப என்ன பண்ணணும்? நான் வந்து ஓகே இது தவறுன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் தப்பு பண்றேன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. இனிமே நான் அத பண்ணக்கூடாது. நான் குரூப்ல வரேன். இல்ல யூடியூப் சேனல்ல பார்க்குறேன். கைடன்ஸ் எடுத்துக்கிறேன். மேக்ஸிமம் என்ன வந்து பிஸியாவே வச்சிருக்கிறேன். ஸ்கூலுக்கு போறேன், காலேஜ் போறேன், ஜிம்மு போறேன், யோகா, மெடிடேஷன் பண்றேன், லைப்ரரி போறேன். எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்றேன். கிரவுண்ட்ல எனக்கு மார்னிங் அண்ட் ஈவினிங் எக்சர்சைஸ், யோகாலாம் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நான் மென்டல் ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த், ஃபிட்னஸ் மெயின்டெயின் பண்றேன். அடுத்த கட்டம் நான் லைஃப் என்னன்னு கொண்டு போறேன். நான் ஒரு 2 டூ 3 இயர்ஸ்க்குள்ள லைஃப வந்து நல்லபடியா கொண்டு போய் ஒரு நல்ல வேலை, அடுத்தது மேரேஜ் பண்ணிட்டு என்னுடைய லைஃப நான் கன்டின்யூ பண்றேன். இதுதான் எதார்த்தம். ஓகேங்களா? மாங்க்கு, முனிவர்கள், மிகப்பெரிய சாதனையாளர்கள், அவங்க இப்படி இருந்தாங்க. நானும் அப்படி இருப்பேன். நீயும் அவங்களும் ஒண்ணா? யோசிச்சு பாருங்க. நீங்களும் அவங்களும் ஒண்ணா? நாம வந்து சாதாரணமான மனிதர்கள். ஓகேங்களா? அதுவும் தவறு பண்ணிட்டோம். உயிராற்றல விரயம் பண்ணி தவறு பண்ணிட்டோம். அதுலேருந்து வெளிய வரப்போறோம். அவ்வளோதான். லைஃப் லாங் சீமெண்ட் டென்ஷன் ஃபாலோ பண்ண போறேன். பைத்தியக்காரத்தனமான வேல. ஓகேங்களா? அவன் எல்லாருமே நான் நோட்டீஸ் பண்ணேன்னா, இந்த மாரி எக்ஸ்ட்ரீமா பேசுறவன் மொத்த பேருமே பார்த்தீங்கன்னா, ரெகுலரா ரிலப்ஸ் கேஸா தான் இருக்கிறான். அவன் அந்த தவறு பண்ணன்றத அவனோட வீக்னஸ மறைக்கிறதுக்கு, நானும் ரவுடி, நானும் ரவுடி, நானும் ரவுடி தான். என்ன மதிங்க, என்ன எல்லாரும் பாருங்க. அந்த சோசியல் மீடியால அட்டென்ஷன் கிரியேட் பண்றது. இந்த மாரி முட்டாளுங்களுக்கு எத்தன வாட்டி சொன்னாலும் நான் புரிய மாட்டேன்து. நம்ம என்ன பண்றது? எதார்த்தத்துக்கு வரமாட்டேன்றானுங்க. புரியுதுங்களா? எதார்த்தத்துக்கு வரமாட்டானுங்க. ஃபீமேல்ஸே இல்லாம நான் வாழ்ந்துருவேன். முடியுமா? பெண்களே இல்லாத உலகத்துல இருந்தா நான் சுதந்திரமா இருந்திருப்பேன். நான் இந்த மாரி ஆயிருக்க மாட்டேன். முடியுமா? இதெல்லாம் உண்மையா? இல்ல. எதார்த்தத்துக்கு வாங்க. ஆப்போசிட் ஜெண்டர பார்த்து உங்களுக்கு வந்து அட்ராக்ஷன் வருது. அவங்களுக்கும் அப்படிதான். ஃபீமேல்ஸுக்கு அப்படிதான். எல்லா உயிர்களுக்குமே இது வந்து பொதுவானது. இந்த உணர்வு வந்து பொதுவானது. ஓகேங்களா? அத நாம தான் வந்து ஃபோன மிஸ்யூஸ் பண்ணி, எல்லாத்தையும் நாம தான் மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இயற்கைய மிஸ்யூஸ் பண்ணி, இயற்கை இறைவன் கொடுத்த உயிராற்றல நாம தான் தவறா பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அந்த புரிதல் ஏன் வரமாட்டேங்குதுன்னு எனக்கு புரியல. இன்னில தான் தயவுசெய்து திருந்துங்க. மத்தவங்க மேல வந்து குற்றம் சுமத்தி, நீங்க தப்பிச்சுக்கலான்னு பார்க்காதீங்க. மத்தவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல. நீ தான் திரும்ப, திரும்ப, திரும்ப ஆற்றல விரயம் பண்ணிட்டு தோத்துக்கிட்டே இருக்கிற. அது என்னைக்கு உனக்கு புரியுதோ, அன்னைக்கு தான் நீ வெளிய வர முடியும். ஓகேவா? எதார்த்தத்துக்கு வாங்க. 1 நாள், 2 நாள், 3 நாள், இல்ல 1 வாரம் ஃபாலோ பண்ணு. ரிலாப்ஸ் ஆயிட்டியா? திரும்ப ஸ்டார்ட் பண்ணு 1 மந்த் வா. ரிலாப்ஸ் ஆயிட்டியா? திரும்ப ஸ்டார்ட் பண்ணு 90 டேஸ் வா. அதுக்கப்புறம் எல்லாமே நார்மல் ஆயிடும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது உன்னுடைய லைஃப் என்னன்னு பாரு. குரூப்ல 24 ஹவர்ஸ் ஆக்டிவ் இருக்க தேவையில்ல. யூடியூப்ல ஆன்லைன்ல ஆக்டிவ்ல இருக்க தேவையில்ல. கைடன்ஸ் எடுத்துக்கினியா? ஓகே. அடுத்தது உன் வேலை என்ன? அத பார்த்து போயிட்டே இருக்கணும். பிஸியா வச்சிருக்கணும். ஃபிட்னஸ மெயின்டெயின் பண்ணணும். அவ்வளோதான். வேலை ஒண்ணு கிடைக்குது. நெக்ஸ்ட் மேரேஜ் பண்ற. நெக்ஸ்ட் உன்னோட ஜெனரேஷன் என்னன்னு டெவலப் பண்ற. அவ்வளோதான். இந்த எதார்த்தத்துக்கு வாங்க. எதார்த்த மனநிலையில இருக்கிறவன் தான் ஜெயிக்கிறான். இல்ல மத்தவன்லாம் தோத்துட்டே தான் இருக்கிறான். அடுத்து இன்னொரு விஷயம், நெறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து புதுசு புதுசா குரூப் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறான். அது எதுக்கு பண்றான்னு நம்மளுக்கும் தெரியல, அவனுக்கும் தெரியல. நான் தயவுசெய்து சொல்றது புரிஞ்சுக்கங்க. நாம ஒரே குரூப்பா ரன் பண்ணோம் அப்படின்னு சொல்றது, டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து வெளிய வரதுக்கு தான். ஆல்ரெடி நம்மளுக்கு 10 வாட்ஸ்அப் குரூப் இருந்தது. நம்ம குரூப்ல இருக்கிறவங்க மொத்த பேருமே அட்மின் எல்லாருமே தனித்தனியா குரூப் வச்சிருந்தாங்க. 10 வாட்ஸ்அப் குரூப் இருந்தது. டெலகிராம் குரூப்ஸ் எக்கச்சக்கமா இருந்தது. எல்லாத்தையுமே நம்ம டெலீட் பண்ணிட்டு, ஒரே குரூப் ரன் பண்ணிட்டு இருக்கோம். குளோபல் சிலபஸி ஃபேமிலின்னு. ஏன்னா வந்து டிஸ்ட்ராக்ஷனு 10 குரூப்லயும் ஒரே ஆளே 10 குரூப்ல இருக்கிறான். 10 குரூப்லயும் ஒரே மெசேஜ ஃபார்வர்ட் பண்றான். நீ எல்லா குரூப்லயும் மெசேஜ் படிச்சுன்னு இருக்கிறதுக்கு உனக்கு டைம் இருக்குதா? அதுவே 2 ஹவர், 3 ஹவர் ஆகுது. 2 ஹவர், 3 ஹவர் நீ ஆன்லைன்ல குடுக்குறது, நீ சீமெண்ட் டெஸ்ட்ல இருந்தான்னா, இல்லாட்டின்னா. உங்களுக்கு புரியுதா?
டைம் சேவ் பண்ணணும், எனர்ஜி சேவ் பண்ணணும். அந்த டைமும், எனர்ஜியும் உங்க கெரியர்ல இன்வெஸ்ட் பண்ணா நீங்க லைஃப் டெவலப் பண்ணணும். இதுதான் கான்செப்ட். அத விட்டுட்டு இன்னைக்கு மொத்த பேரும் சிமெண்ட் ட்ரிச்சன்ற பேர்ல குரூப் ஆரம்பிக்கிறேன், கைடன்ஸ் குடுக்கணும்னு நெறைய பேர் வந்து மொபைல் அடிக்ட் ஆயிட்டுருக்கான். நான் கைடன்ஸ் குடுக்கணும். மத்தவன் நான் சொல்றத மத்தவன் கேட்டுக்கணும். அதுக்குன்னு 24 மணி நேரம் குரூப்ல ஆக்டிவா இருக்கிறது, 24 மணி நேரம் வாய்ஸ் சாட்ல இருக்கிறது, 24 மணி நேரம் யூடியூப்ல இருக்கிறது, வேற வேற பேர்ல குரூப் கிரியேட் பண்றது, நான் அட்மின் ஆகணும்ன்றது, எல்லாமே அந்த எண்ட் ஆஃப் தி டேல நீ யோசிச்சு பாரு எவ்வளோ நேரம் ஃபோன் யூஸ் பண்ணன்னு. 4 ஹவர், 5 ஹவர். மென்டல் ஸ்ட்ரெஸ் வரும். மைண்ட் வந்து கிளாரிட்டி மிஸ் ஆகும். கண்டினியூவா ஃபோன் யூஸ் பண்றதுனால. அதுக்கு தான் நான் சொல்றேன், தயவுசெய்து வந்து வேற குரூப் கிரியேட் பண்றது 1 நிமிஷம் வேலை. அத மெயின்டெயின் பண்றது ரொம்ப சிரமம். மெயின்டெயின் பண்ணாலும் உனக்கு அதில் யூஸ் இருக்கான்னு யோசிச்சு பாரு. எதனா யூஸ் இருக்கா? யோசிச்சு பாருங்க. அதுதான் எல்லா குரூப்புமே டெலீட் பண்ணி ஒரே குரூப்பா இருக்கட்டும்னு குளோபல் சிலபஸ் ஃபேமிலி நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். 150 டேஸ், 20 டேஸ், 90 டேஸ்ன்னு தனித்தனியாக குரூப் ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. திரும்ப நான் சொல்றேன், குரூப் ஆரம்பிக்கிறது அவன் பர்சனலு. ஆனா நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்றேன். யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன், டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன், எந்த ப்ரிப்பரேஷனாக இருந்தாலும் நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலுமே 1 ஆர் 2 ஸ்டடி மெட்டீரியல் படிக்கிறவன் மட்டும்தான் அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறான். 4 ஹிஸ்ட்ரிக்கே வந்து 4, 5 மெட்டீரியலு, ஜியோகிராஃபி 4, 5 மெட்டீரியலு, பாலிட்டி 4, 5 மெட்டீரியலு, 10, 15 வெப்சைட்டில் ஃபாலோ பண்ணுறவன், 4, 5 அகாடமிலேருந்து கைடன்ஸ் எடுக்கிறவன், 10, 15 புக்கு ஆத்தருடைய புக்கு ஃபாலோ பண்ணுறவன் எக்ஸாமில் பாஸ் பண்ணதா சரித்திரமே கிடையாது. எந்த அகாடமி போனாலும், எந்த டீச்சர் போனாலும் மெட்டீரியலை ஷார்ட்டாக வச்சுங்க. லிமிட்டட் சோர்ஸு அதை படித்து திரும்ப 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 ரிவிஷன் பண்ணுங்க. அப்போ தான் சக்ஸஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இதுதான் சத்தியமான உண்மை. எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு எப்படி கரெக்டாக லிமிட்டாக சோர்ஸ் வச்சுக்கணும், கரெக்டான கைடன்ஸு, மினிமமாக வந்து சோர்ஸ் வச்சுக்கணும், அதை திரும்ப 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 10 முறை ரிவிஷன் பண்ணணும். இதுதான். ஏன்னா மைண்டு டைவர்ஷன் ஆகக்கூடாது. வேறு வேறு கைடன்ஸ் எடுத்திங்கன்னா மறந்துடும், மிஸ்கைடன்ஸ் ஆகும், நிறைய விஷயங்கள் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஃபோக்கஸ் மிஸ் ஆகிடும். இதை தான் நான் திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் எப்படி இருக்குன்னா, சிலபஸை வந்து நீங்கள் லைஃப் டைம் கொண்டு போக வேண்டிய விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை வந்து நீங்கள் ஒரே குரூப்பாக ஃபோக்கஸ்டாக கரெக்டாக காலையில் ஒரு 10 மினிட்ஸ், ஈவினிங் ஒரு 10 மினிட்ஸு கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு அவன் வேலையை பார்த்துட்டு ஸ்கூல் போகிறவன், காலேஜ் போகிறவன், வேலைக்கு போகிறவன், இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவன், லைப்ரரி போகிறவன், ஜிம்மு போகிறவன், அவன் வேலையை பார்த்துட்டு மொபைல் யூசேஜை மேக்ஸிமம் கம்மி பண்ணுங்கள். கரெக்டாக ஒரே குரூப்பு இல்லை 2 குரூப் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். 10, 15 குரூப்பு கிரியேட் பண்ணி எல்லாத்துலேயும் மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு சிமெண்ட் டென்ஷனில் இருக்கிறேன், கைடன்ஸ் கொடுக்கணுன்ற பேரில் மொபைல் அடிக்ஷன் ஆகிட்டு மென்டல் ஆகிடாதீங்க. இதுதான் இன்றைக்கி நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கான். யாரையும் நான் பேர் சொல்லலை. ஆனால் துரதிருஷ்டவசமாக நிறைய நண்பர்கள் கைடன்ஸ் கொடுக்குறன்ற பேரில், தனியாக சேனல் ஆரம்பிக்கிறன்ற பேரில் மொபைல் அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியும். ஸ்க்ரீனிங் டைமு, மொபைல் ஸ்க்ரீனிங் டைமு ஒரு நாள் எவ்வளோ நேரம் நீங்கள் மனசாட்சியோடு யோசிச்சு பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும். நான் பண்ணுறது சரியா தப்பா, நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். அதை நீங்களே முடிவு பண்ணிங்க. அந்த வீடியோவை 2 வாட்டி 3 வாட்டி பாருங்கள். யாரையும் நான் குறை சொல்லலை. சின்ன சின்ன விஷயங்கள் தவறுன்னு எனக்கு பட்டுச்சு. அதை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். சரியாக இருந்தால் எடுத்துக்கோங்க, தவறாக இருந்தால் விட்டுருங்க. அவ்வளோதான். ஓகே. இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் நம்முடைய குளோபல் சிலபஸ் ஃபேமிலி டெலகிராம் குரூப்புடைய லிங்க் இருக்குது. 24 மணி நேரம் குரூப் ஆக்டிவில் இருக்குது. கண்டிப்பாக சிமெண்ட் டென்ஷன் சீரியஸாக ஃபாலோ பண்ணுற நண்பர்கள் மட்டும் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இலவசமாக வந்து கைடன்ஸ் இருக்குது. நோ ஃபேப் கைடன்ஸ் இருக்குது. எல்லாருமே உங்களுக்கு கைட் பண்ண ரெடியாக இருக்காங்க. இனி வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து நான் யூடியூப் சேனலில் வீடியோஸ் போட மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் நேரம் இல்லாதனால, எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் இருந்ததுனால போட முடியாமல் போச்சு. தாமதத்துக்கு மன்னிக்கணும். இனி வரக்கூடிய நாட்களில் நான் கண்டினியூவாக பண்ணுறேன். அதுவும் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். ரீசெண்டாக ஒரு நண்பர் நான் கேள்விப்பட்டேன். அவர் கைடன்ஸ் வந்திருந்தார். சபரிமலைக்கு மாலை போட்டிருந்தார். ஒரு மண்டலம் போட்டிருந்தார். மாலை கழட்டின அன்றைக்கே வந்து ரிலாப்ஸ் பண்ணார். அவர் ஏஜ் ஆஃப் வந்து 27, 28 இருக்கும். இந்த கேஸில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா, நானாக முடிவு பண்ணாத வரைக்கும் கடவுளால் கூட என்னை காப்பாற்ற முடியாது. அவ்வளோதான் சிம்பிள். அந்த 48 நாள் வந்து அவர் ஒரு பொழுது இருந்து நல்லா தினமும் காலையில் விடிகாலம் குளித்து மாலை போட்டு 24 மணி நேரமும் இறை சிந்தனையிலே இருந்து கோயிலுக்கு தினமும் போயிட்டு வந்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணியும் சபரிமலைக்கு போயிட்டு வந்த உடனே மாலை கழட்டி அன்றைக்கே ரிலாக்ஸ் பண்ணார். 3 வாட்டி 4 வாட்டி பண்ணார். இது வந்து தகவல் எனக்கு வந்தது. அவரே ஃபோன் பண்ணி சொன்னாப்புல. நீங்களா தீர்மானம் பண்ணாத வரைக்கும் உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. கைடன்ஸ் எடுத்துக்கங்க. மொபைல் யூசேஜை கம்மி பண்ணிக்கங்க. எக்ஸ்ட்ரா வந்து எந்த விஷயங்களையும் அன்வான்டாக வந்து இன்வால்வ் ஆகாதீங்க. நிறைய குரூப்ஸை கிரியேட் பண்ணி நிறைய குரூப்ஸை மெம்பராக இருந்து மைண்டை டைவர்ட் பண்ணி திரும்ப திரும்ப ஃபெயில் ஆகாதீங்க. பெரிய ஒரு கோலை செட் பண்ணுங்கள், டார்கெட்டை செட் பண்ணுங்கள், அதை நோக்கி தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருங்க. அவ்வளோதான் சிம்பிள் கான்செப்ட். ஓகேங்களா? இது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகாதீங்க. அதுலேயும் வந்து ப்ரோ நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, ஆனால் டாக்டர் அந்த மாதிரி சொல்கிறாரு, இதெல்லாம் நார்மல்னு சொல்கிறாரு அப்படின்னீங்கன்னா
நான் சொல்றத ஃபாலோ பண்ண நான் என்னைக்குமே உங்ககிட்ட சொன்னதில்ல. உங்க அனுபவம் என்ன சொல்லுதோ ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகேங்களா? டாக்டர் சொல்ற மாரி 3 வாட்டி, 4 வாட்டி பண்ணுங்க. மந்த்லி 4 டூ 5 டைம்ஸ் பண்ணுங்க. அது ரிகவரி ஆவறதுக்கு எத்தினி நாள் ஆகுதுன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. ஓகேங்களா? என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு வாட்டி பண்ணீங்கன்னா, அத கம்ப்ளீட்டா பழைய ஃபார்முக்கு நீங்க வரதுக்கு 1 வாரத்துலருந்து 10 நாள் வரையிலும் ஆகுது. பழைய ஃபார்ம், பழைய எனர்ஜி, பழைய மோட்டிவேஷன் அதே பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த்தோட பழைய ஃபார்முக்கு உடம்ப கொண்டு வரதுக்கு 7லருந்து 10 நாள் ஆகுது. இது என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். அப்ப மாசத்திலேயே 3 முறை பண்ணினாலும், அடுத்து 7 நாள் நெறைய வாய்ப்புகள நான் இழக்கிறேன். அ நான் என்னால கரெக்ட்டா பேச முடியல. என்னோட வாய்ஸ் வந்து பிரேக் ஆகுது. கான்ஃபிடென்ட்டா என்னால பஸ் ஸ்டாண்ட்லயோ, ரயில்வே ஸ்டேஷன்லயோ என்னோட கம்யூனிகேட் பண்ண முடியல. யார்கிட்டயும் ஐ கான்டாக்ட் மெயின்டெயின் பண்ண முடியல. வரக்கூடிய வாய்ப்புகள் என்னால பயன்படுத்த முடியல. கரெக்ட்டா என்னால படிக்க முடியல. அன்னைக்கு ஃபுல்லா எனர்ஜியா இருக்க முடியல. நெறைய நேரம் நான் ரெஸ்ட்டா இருக்கிறேன். அதுவும் குளிர் காலத்துல 2, 3 ஸ்வெட்டர் போடுறேன். பெட்ஷீட் போடுறேன். அப்பயும் எனக்கு குளிர் அடங்கல. கை, கால் நடுக்கம் இருக்கு. வீக்கா இருக்கேன். இது எல்லாமே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால, இது தவறு. நான் வந்து எவன் சொல்றதும் கேட்க மாட்டேன். நான் நியூட்ரிஷன் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவேன். இதுதான் உயிர் ஆற்றல் தான் எல்லாமேன்னு சொல்லிட்டு, நான் அனுபவிச்சு, புரிஞ்சு அத ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கும் கைட் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோதான். நான் சொல்றது கேட்கறதும், டாக்டர் சொல்றது கேட்கறதும் உங்க மனசாட்சி பொறுத்து. ஓகேங்களா? அனுபவிச்சு கத்துங்க. யார் சொல்றதும் வந்து பிளைண்டா வந்து அக்செப்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும், அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. உண்மை என்னன்றது உணர்ந்து தெரிஞ்சுக்கங்க. எல்லார் சொல்றதும் கேட்டுக்கணும்னு அவசியம் இல்ல. உங்க அனுபவம் என்ன சொல்லுதோ, நான் சொல்றத ட்ரை பண்ணி பாருங்க. டாக்டர் சொல்றத, மத்தவங்க சொல்றத ட்ரை பண்ணி பாருங்க. எது கரெக்ட்ன்னு நீங்க எடுத்துக்கங்க. அவ்வளோதான். இன்னும் நெறைய குரூப்ஸ்ல பார்த்தீங்கன்னா, எட்ஜிங் நல்லதுன்றான். ஒருத்தன் என்னன்னா கன்டென்ட் மட்டும் பார்த்துக்கலாம், ரீலாக்ஸ் பண்றது பண்ணாம, நான் இருந்தேன்னா, நான் மெடிடேஷன்ல இருக்கிறேன்றான். புரியுதுங்களா? ஒருத்தன் என்னன்னா, நான் ஃபோன்ல மட்டும் அடல்ட்டா பேசிக்கிறேன். ஆனா நான் ரிலாப்ஸ் பண்ணல அப்டின்றான். ஒருத்தன் என்னன்னா, ஜஸ்ட் ஸ்டோரீஸ் மட்டும் நான் பார்த்துக்கிறேன். ஆனா வந்து நான் ரிலாப்ஸ் பண்ணல அப்டின்றான். ஒருத்தன் வந்து வீடியோ சாங்ஸ் மட்டும் பார்த்துக்கிறேன் கன்டென்ட். ஆனா நான் ரிலாப்ஸ் பண்ணல. நானும் நோ ஃபேப்ன்றான். இந்த பல பேரு பல மாரி இருக்கிறான். உன்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? உன்னுடைய மனசாட்சி என்ன சொல்லுதுன்றத அத ஃபாலோ பண்ணீங்க. நான் சொல்றது கரெக்ட்டா இருந்தா எடுத்துக்கோ. தவறா இருந்தா விட்டுரு. அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லயும், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் நம்மளுடைய பிரம்மச்சரியம் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்கு. சீரியஸா மெடிடேஷன் ஃபாலோ பண்றது மட்டும் நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. ஒன்ஸ் அகைன் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும், உங்களுடைய நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் வந்து நான் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொன்னேன்னு சொல்லிடுங்க. கண்டிப்பா இந்த 2026 வருடம் நமக்கான வருடமா இருக்கும். உங்க எல்லார் சார்பாகவும் நான் இறைவன மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி. வணக்கம்.